ஹாய் டிசைனர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஃபுட்பால் வெக்டார் வந்து இல்லஸ்ட்ரேட்டரை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லோகோ டிசைன், கிராஃபிக் டிசைன், வெப் டிசைன் இதெல்லாம் தமிழில் லேர்ன் பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து இல்லஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது பாலிகன் டூல் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பாலிகன் போட்டுக்கிறேன். இப்போது இதை ஆல்ட்டை பிடிச்சிட்டு ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் டியை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ரிப்பீட்டடாக எனக்கு 3 டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இதுக்கு மட்டும் நான் வந்து பிளாக் கலர் கொடுக்குறேன். தென் இதுக்கும் பிளாக் கலர் கொடுக்குறேன். இப்போ ஓகே, இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜி ப்ரெஸ் பண்ணி குரூப் பண்ணிக்கிறேன். இப்போது இதை ஆல்ட்டை பிடிச்சிட்டு இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இப்படி அலைன் பண்ணிக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இப்போது கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரிப்பீட்டாக டூப்ளிகேட் வரும். இப்போது இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் பண்ணிக்கிறேன். இப்போது விண்டோவில் போயிட்டு சிம்பிள்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் பண்ணி இதில் வச்சுறேன். இப்போ நியூ சிம்பிள்னு வருதில்ல, இதில் வந்து நான் ஃபுட்பால்னு போட்டுக்கிறேன். ஓகே, இப்போது இதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு எலிப்ஸ் டூல் எடுத்துக்கிறேன். எலிப்ஸ் டூல் எடுத்து இந்த மாதிரி வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். இப்போது டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு இதை இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ ஓகே, நமக்கு இந்த மாதிரி இப்போது இந்த ஆஃப் சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு நான் எஃபெக்டில் போயிட்டு 3D மெட்டீரியல்ஸில் ரிவால்வ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் மெட்டீரியல்ஸ் போயிட்டு கிராஃபிக்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நம்ம க்ரியேட் பண்ண சிம்பிள் இதில் இருக்கா ஃபுட்பால்னு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு வந்து ஃபுட்பால் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போது நான் இதில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ லைட்டிங் போயிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த டாப் லெஃப்ட்டுன்னு இருக்குல்ல, இதை நான் கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் இன்டென்சிட்டியை நான் கொஞ்சம் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ நான் இதில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இப்போது இதில் வந்து நான் இந்த ரேட் ட்ரேசிங் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டர்ன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு லைட்டிங் மாதிரி கிடச்சிருச்சா? ஓகே, இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஃபுட்பால் வந்து பண்ணியாச்சு. இதுக்கு வந்து ஷேடோ கொடுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு எலிப்ஸ் டூல் எடுத்துக்கிறேன். இப்போது இதில் வந்து கிரேடியண்ட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் கிரேடியன்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் ரேடியல் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணி இன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் இந்த ஒயிட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியை வந்து 0 வச்சுக்கிறேன். இப்போ ஓகே, இப்போ நான் இதோட அவுட்லைனை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன்.
இப்போது இந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு சைஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அரேஞ்சில் சென்ட் டு பேக் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபுட்பால் வந்து ரியலிஸ்டிக்காக இல்லஸ்ட்ரேட்டரில் வெக்டார் ஃபார்மேட்டில் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். டிசைனிங் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.